மை லாஸ்ட் ஒர்க்கிங் டே இன் டிசிஎஸ். எல்லாரோட கரியர் லைஃப்லையும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றா இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. காலேஜ் முடிஞ்சதும் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் நான் டிசிஎஸில் ஜாயின் பண்ணேன். பட் இந்த ஒரு பிளேஸில் தான் நான் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறையா நல்ல பீப்புளையும் மீட் பண்ணேன். ஸோ இங்கேருந்து மூவ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு ரொம்ப ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸில் தான் இருந்தேன். ஃபைனலி ஆஃபீஸ் ரீச் ஆனதும் நான் போன ஸ்பாட் தான் சாய்வாலா. பிகாஸ் எனக்கு டிஎல்எஃப்ல ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட் அப்படின்னாலே சாய்வாலா தான். மோஸ்ட்லி எல்லா நாளுமே நான் சாய்வாலால தான் டீ குடிப்பேன். எனக்கு எவ்வளோதான் ஒரு மாதிரி மைண்ட் செட் நல்லா இல்லை அப்படின்னாலுமே அங்கே டீ குடிச்சதுக்கு அப்புறமா நார்மலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் தென் ஓடிசிக்குள்ளே போனதும் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே வர முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தது. அந்த 2 years 2 months நடந்த சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போச்சு. ஸோ ஃபைனலி எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த பிளேஸ் எனக்கு நிறையா லேர்னிங்ஸை கொடுத்தது, நிறையா எமோஷன்ஸ் இருக்குது அண்ட் நிறையா மெமரிஸுமே இருக்குது. ஸோ மூவ் ஆகுது அப்படிங்கிறது என்னதான் கஷ்டமான விஷயமா இருந்தாலுமே ஒரு இடத்துல ஒரு எண்ட் அப்படிங்கிறது வரும்போது தான் இனி ஒரு இடத்துல நியூ பிகினிங் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனியில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, கமெண்ட்டில் சொல்லுங்கள்.